எனது மரக்கதவுக்கு 5 கோடியா? என்னவாக இருக்கும்? படங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே ஒரு அங்கமா மாறிடுச்சு. அதுலயும் லீவ்னாலே திரையரங்குகளை நோக்கி நம்ம செல்லக்கூடிய கூட்டம் தான் அதிகமா இருக்கும். என்னதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் சரி, பொழுதுபோக்கு அம்சங்கள் விரிவடைஞ்சாலும் சரி, ஒருபோதும் நாம திரைப்படங்களை கொண்டாட மறந்ததே கிடையாது. இப்படி படங்களை பார்த்து அதுல வரக்கூடிய கதாபாத்திரமோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ நம்மளை ஈர்த்து கொண்டே இருக்கதான் செய்யுது. அப்படி திரைப்பட காட்சியில வந்த ஒரு பொருள் இப்போ 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? காதலர்களால இன்னைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம் தான் டைட்டானிக். ஜேம்ஸ் கேமரனுடைய இயக்கத்துல 1977ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி வெளியான இந்த படத்துல லியோனார்டோ டி காப்ரியோ, கேட் வின்ஸ்லெட் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய ஜாக் ரோஸ் காதல் கதை ஐயோ சும்மா சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம கற்பனையில கண்ட ஷாஜகான் மும்தாஜோடைய காதல் கதையோட மறுபுறம் கூட இதை சொல்லலாம். மேலும் இந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அந்த டைட்டானிக் கப்பல் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா கவர்ந்து எழுத்துச்சுதான் சொல்லணும். இப்படி டைட்டானிக் படத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போலாம். ஒரு திரைப்படம் வெளியாகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றாலே அடுத்தது அந்த படம் வசூல் ரீதியா செம்மையா சாதனை படைச்சிருக்கும். அதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே நமக்கு கிடையாது. இந்த படமோ அப்படிதான். வெளியான நாள் முதல் வசூல் வேட்டையாடிய இந்த படம் தற்போது மீண்டும் கல்லா கட்டியிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த படத்துல இருக்க வரக்கூடிய அந்த மரக்கதவு உயிர்ப்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கதவு அண்மையில ஏலத்துக்கு வந்தது. அப்போ 1 இல்ல 2 இல்ல சுமார் 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அது எல்லோரையும் ஆச்சரியத்துல அழுத்தி இருக்கு.